நாம் கற்றுக்கொண்டு படித்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டிய 3 விஷயங்களில் முதலாவதால் ஊலா அன்னல்லாஹ ஹலக்னா வரஸக்னா. ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் நமக்கு சொல்லுகிறார்கள், அல்லாஹுதான் நம்மை படைத்தான். இந்த விஷயத்தை 2 விதமான ஆதாரங்களை கொண்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் வகை ஆதாரம் சம்இ. சம்இ அப்படின்னா கேட்பதை கொண்டு உள்ள ஆதாரங்கள். இதுதான் மார்க்க ஆதாரங்களை இப்படி சொல்லப்படும். மார்க்க ஆதாரங்கள் என்ன? அல் குர்ஆனு அஸ் சுன்னா. அல் குர்ஆன் அஸ் சுன்னா அப்படிங்கிற நம்முடைய மார்க்கத்தின் ஆதாரங்களை தான் சம்இயா, சம்இ. அதாவது இதெல்லாம் நம்ம கேட்பதை கொண்டு வஹீன் மூலமாக நமக்கு இறக்கப்பட்ட ஆதாரங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கினா அவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம் இல்லையா? இந்த கேட்பதை கொண்டு நமக்கு கிடைக்கிற ஆதாரம் இதுதான் சம்இ. இரண்டாவது வகையான ஆதாரங்கள் அக்லி. அக்ல்னா என்ன? புத்தி, அறிவு. அக்லி ஆதாரம் அப்படின்னா அறிவார்ந்த புத்தியை கொண்டு சிந்தித்து புரிவதற்குரிய ஆதாரங்கள். இந்த 2 சம்இங்கிற வஹியை கொண்டு கிடைக்கிற குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களை கொண்டும் அக்லி அப்படின்னு சொல்லப்படுற புத்தியை கொண்டு சிந்தித்து ஆராய்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஆதாரங்களை கொண்டும் அல்லாஹ் தான் நம்மை படைத்தான் என்பதை நிறுவ முடியும் என்று ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இங்கே நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த 2 வகையான ஆதாரங்கள் இருக்குல்ல, இதுல ஏன் அக்லி ஆதாரத்தை முதலாவதாகவும் ஏன் சம்இ ஆதாரத்தை 2வதாகவும் ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்லலை? ஏன் சொல்லலை? ஏன் புத்தியை கொண்டு உள்ள ஆதாரத்தை முதல்ல சொல்லலாம் இல்லையா? மார்க்க ஆதாரங்கள் தான் முதல் இடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். ஏன்னா சொன்னாங்க இல்லையா, சமிஅனா வஅதஅனா, நாம் கேட்டோம் கட்டுப்பட்டோங்கிறது முதல்ல மார்க்க ஆதாரங்களுக்கு தான். நம்முடைய புத்தி ஒன்றை சொல்லும் போது மார்க்கம் என்ன சொல்லுதுதான் முதல்ல பார்க்கணும். மார்க்க ஆதாரங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு தான் பார்க்கணும். குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்லி இருக்கிறது தான் பார்க்கணும். அதுதான் முதல்ல கேட்கணும். அதற்கு வலுவூட்டும் விதமாக நம்முடைய புத்தியை கொண்டு நாம் இன்னும் ஆழமாக அந்த ஆதாரங்களை அந்த அடிப்படையை கொண்டு நம்ம சிந்திக்கலாமா அப்படின்னா சிந்திக்கலாம். அது அந்த ஆதாரங்களை இன்னும் வலுவூட்டி அதை விளக்குவதற்கும் அதை இன்னும் புரிந்து கொள்வதற்கும் நம்முடைய புத்தியை பயன்படுத்தணும்ல. புத்தி அப்போ எந்த இடத்துல வருது? முதலாவது வருதா, 2வது வருதா? 2வது வரும். ஒருத்தர் புத்தியை முதலாவது வச்சுட்டு மார்க்க ஆதாரங்களை பின்னாடி வச்சார்னா தன்னுடைய புத்தி எதை சொல்லுதோ அதைத்தான் முதல்ல எடுத்துக்குவார். தன்னுடைய புத்திக்கு முரண மார்க்க ஆதாரங்கள் வந்துச்சுன்னா என்ன செய்வார்? நிராகரிச்சுடுவார். அது தன்னுடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி அந்த மார்க்க ஆதாரங்களை மாற்றுவார், திரிப்பார், வளைப்பார், தப்பான வியாக்கியான விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சுடுவார். பிஜே போன்றவங்களுடைய பிரச்சனை அதுதான். இன்னைக்கு நிறைய அஹ்லுல் பிதஅத்வாதிகளுடைய பிரச்சனை இதுதான். அஹ்லுல் ஹவா, மன இச்சைவாதிகளுடைய பிரச்சனை இதுதான். இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால், தாங்க ஒன்றை முடிவு பண்ணிட்டு அல்லது தங்களுக்குன்னு சரின்னு படக்கூடிய ஒரு நிலைப்பாடை எடுத்துடுறது, ஒரு முடிவுக்கு வந்துடுறது. அந்த முடிவுக்கு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்க ஆதாரங்கள் பக்கம் போகிறது. அங்கே மார்க்க ஆதாரங்கள் இவங்களுடைய புரிதலுக்கு எதிராக இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? ஒன்று நிராகரிப்பாங்க, இல்லைன்னா அதை மாற்றி திரித்து வியாக்கியானத்தை மாற்றுவாங்க. குர்ஆனுடைய ஆயாத்துகளாக இருந்தால் அவங்களால வெளிப்படையாக நிராகரிக்க முடியறதில்லை, அதனால் அதோடைய அர்த்தத்தை மாற்றுவாங்க. ஹதீஸாக இருந்தால் இது மனிதர்களுடைய வார்த்தை தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு யாரோ சஹாபாக்கள் அவங்க இவங்கன்னு சொன்னவர்கள் தானே, அப்படி இருந்தால் இதுக்கு நம்ம குர்ஆன் அளவுக்கெல்லாம் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமான சஹீஹான சம்இ ஆதாரத்தை தன்னுடைய அக்லுக்கு முரணாக எதிராக அது இருக்குதுங்கிறதுக்காக அதை நிராகரிக்க ஆரம்பிப்பாங்க. ஆகவேதான் சம்இ ஆதாரம் எப்போதும் முதல் இடத்தில் இருக்கும். ஏன்னா சமிஅனா வஅதஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். கட்டுப்பட வேண்டியது முதல்ல கேட்கிறத கொண்டு கட்டுப்படணும். அப்போ இத்தாஅத்துங்கிறது முதல்ல கட்டுப்படுதல் எப்போ வந்துடும்? முதல்ல உங்களுக்கு ஒன்று புரியுதோ இல்லையோ முதல்ல கட்டுப்படணும். மார்க்க ஆதாரங்கள் விஷயத்தில்
புரியுதோ இல்லையோ, விளக்கம் உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, ஒரு விஷயத்தை இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியல, ஆனால் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னு கட்டுப்படணும். அதை ஈமான் கொள்ளணும். ஆமன்னா முதல்ல ஈமான் கொள்ளணும். அப்புறம் அதை நம்ம புரியாத விஷயத்தில் இன்னும் தெளிவு பெறுவதற்காக நாம் கல்வி உள்ள உலமாவிடம் கேட்கணும், விளக்கங்கள் தேடணும். அதான் கல்வி தேடுதல். அப்போ மார்க்க ஆதாரங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. அதனால தான் ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமகுல்லா இந்த இடத்துல மார்க்க ஆதாரங்கள் சம்இய முதல் இடத்தில் குறிப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து அக்லி, அக்களை கொண்டு புத்தியை கொண்டு உள்ள ஆதாரங்கள் அடுத்து. அது சிந்திச்சு நாம புரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள விஷயங்கள். அப்போ அல்லாஹ் நம்மை படைத்தான் அப்படிங்கிறதுக்கு மார்க்க ஆதாரங்கள் சம்இ ஆதாரங்கள் என்ன? ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமகுல்லா எத்தனை ஆயாத் வசனங்களை ஆதாரங்களை கொண்டு வருகிறாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஆயத்துகளை இங்கே நமக்கு அல்லாஹ் தான் நம்மை படைத்தான்கிறதுக்கு குர்ஆனிலிருந்து ஆதாரங்களை வைக்கிறாங்க. முதல் ஆதாரம் சூரா அல் அன்ஆம் 6வது சூராவுடைய 2வது ஆயா. ஹுவல்லதி ஹலககும் மின் தீனின் ثم قضى أجلا وأجل مسمى عنده ثم أنتم تمترون. அவன்தான் உங்களை களிமண்ணிலிருந்து படைத்தான். அப்ப அல்லாஹ் எப்படி நம்மை படைத்தானா? களிமண்ணிலிருந்து. மின் தீன், தீன்னா களிமண், அதிலிருந்து படைத்தான். பிறகு ஒரு கெடு தவணையை, அதாவது உங்களுடைய ஆயுளை நிர்ணயம் செய்தான். அப்போ படைத்தா அல்லாஹ் நமக்கு ஒரு ஆயுளை கொடுத்துருக்கிறான். களிமண்ணிலிருந்து படைத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமா தான். ஏன்னா நாமெல்லாம் களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்டவங்க இல்லை. ஏன்னா நாமெல்லாம் நீரிலிருந்து நம்முடைய தாய் தந்தை சேருவதை கொண்டு நம்முடைய தாயின் கர்ப்பப்பையில் நாம் ஒரு துளி நீராக இருந்து பிறகு அல்லாஹ் தஆலா அந்த நீரை ஒரு மனிதனாக மாற்றி கடைசியில் ஒரு குழந்தையாக நம்ம வெளியே வந்தோம். அப்போ நாம் எல்லாரும் அப்படி படைக்கப்பட்டோம். ஆனால் பொதுவாக மனித குலம், அதனுடைய ஆதி தந்தை முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்டது எதிலிருந்து? களிமண்ணிலிருந்து. அப்போ படைப்புங்கிற ஒன்று நடந்தது. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதுக்கெல்லாம் ஆரம்ப படைப்பாக மனிதன் படைக்கப்பட்டது தான் நடந்திருக்குது. அந்த படைப்பை படைத்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த அல்லாஹ் மனிதனை களிமண்ணிலிருந்து படைத்தான், குரங்கிலிருந்து படைக்கல. குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சியில் மனிதன் உருவாகி வரல. இது ஒரு படைப்பு. இந்த படைப்புக்கு அல்லாஹ் தஆலா அஜல், ஆயுளை, நேரத்தை, தவணையை நிர்ணயித்திருக்கிறான். அப்புறம் அவனிடத்தில் முடிவு செய்யப்பட்ட மற்றொரு தவணையும் உண்டு. உங்களுக்கு நிர்ணயித்தது மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே அல்லாஹ் தஆலா ஒரு தவணையை நிர்ணயம் செய்திருக்கிறான், உலக அழிவுக்கும். ஆனால் நீங்களோ சந்தேகத்தில் இருக்கிறீர்கள், உழல்கிறீர்கள், மூழ்கி இருக்கிறீர்கள். அல்லாஹ்ங்கிற ஒருத்தன் படைத்திருப்பானா அப்படின்னு சந்தேகப்படுறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? களிமண்ணிலிருந்து இப்படியெல்லாம் நடக்குமா? எப்படி களிமண்ணிலிருந்து மனிதன் உருவாக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வால எல்லாம் முடியும், அவன் தான் படைத்திருக்கிறான் அவங்களையே. அடுத்து 2வது ஆயா, வலகத் ஹலக்னாக்கும் ஸும்ம ஸவ்வர்னாக்கும். நாம் உங்களை படைத்து பிறகு உங்களுக்கு உருவம் கொடுத்தோம். களிமண்ணிலிருந்து அல்லாஹ் படைத்தானே, களிமண்ணு போலவே இருக்கிறோமா நாம? அல்லாஹ் தஆலா நமக்கு அழகான உருவத்தை கொடுத்துருக்கிறான். தொட்டு பார்த்தா களிமண்ணா தெரியுதா? சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணிலிருந்து படைச்சாங்க, அவங்க பிள்ளைங்களும் களிமண்ணாக தான் இருந்திருக்கும். அவங்க பிள்ளைங்க எல்லாரும் களிமண்ணு தான். இதோ நான் கூட களிமண்ணு தான், இதோ நீ கூட களிமண்ணு தான் நம்ம பார்க்குறோமா? தொட்டு பார்த்தா களிமண். ஐயா, என் கை எப்படி கை வச்சேன் ஒரே பிசைஞ்சுக்கிட்டு போகுது, தலையை இப்படி வச்சேன் அப்படி பிசைஞ்சுக்கிச்சு, கொஞ்சம் தலையில் கை வச்சிடாதப்பா அப்படி சொல்கிறதுலே இருக்குது. களிமண்ணாக இருக்குது உடம்பு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஸவ்வர்னாக்கும், நாம் தான் உருவத்தை கொடுத்தோம். அல்லாஹ் தஆலா மிக அழகான முறையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைச்சான். இது ஒரு ஆதாரம். சூரா அல் ஆராஃப் 7வது சூராவுடைய 11வது ஆயா. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் 3வது ஆயத், வலகத் ஹலக்னல் இன்சான மின் ஸல்ஸாலின் மின் ஹமைம் மஸ்னூன். நாம் மனிதனை தட்டினால் சப்தம் எழுப்பக்கூடிய, ஓசை தரக்கூடிய காய்ந்த களிமண்ணிலிருந்து படைத்தோம். இப்போ அந்த களிமண்ணுடைய நிலை எப்படி இருந்திருக்குது அப்படின்னா, அல்லாஹ் படைத்த போது அல்லாஹ் அதற்கு உருவம் கொடுத்தானே, உருவம் கொடுத்த பிறகு அதனுடைய அந்த வடிவம் உருவம் இருக்குது, அது அப்படியே காய வைக்கப்பட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடம்பு அப்படியே காஞ்சு போய் நல்லா இறுகிடுச்சு. அந்த களிமண் உள்ள எம்டியாக இருக்குது,
உள்ள வெறுமையாக இருக்குது, அது காய்ந்த பொருளாக இருக்குது. அது ஏறத்தாழ ஒரு பானை எப்படி உள்ள எம்டியாக இருக்கனால காஞ்ச பானை இப்படி தட்டினா டன் டன் சத்தம் கேட்குமோ அது போல் தட்டினா ஓசை தரக்கூடிய நிலையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உடம்பு இருந்திருக்குது. ஏன் அந்த உடம்புக்கு இன்னும் உயிர் தரப்படல, அது இன்னும் சதையாகவும் ரத்தமாகவும் எலும்பாகவும் இன்னும் மாற்றப்படல. அல்லாஹ் களிமண்ணாகவே அதை உருவம் கொடுத்த பிறகு காய போட்டுட்டான். பிறகு தட்டினால் அதில் ஓசைகளும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஹஜ்ர் 15வது சூராவுடைய 26வது ஆயத்தில் குறிப்பிடுறான். 4வது ஆயா, وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَكُمْ مِنْ تُرَابٍ ثُمَّ إِذَا أَنْتُمْ بَشَرٌ تَنْتَشِرُونَ. அவனுடைய அத்தாட்சிகளில் ஆதாரங்களில் ஒன்று, அல்லாஹ்வுடைய ஆயாத் ஆதாரங்கள், அவன் தான் படைத்தவன், அவன் தான் ரப்பு, அவன் தான் அல் ஹாலிக் படைப்பாளன் அப்படிங்கிற ஆதாரங்களில் ஒன்று, அவன் உங்களை மண்ணிலிருந்து படைத்திருக்கிறது, பின்னர் நீங்கள் மனிதர்களாக பரவி சென்றிருக்கிறீர்கள். பாருங்கள், களிமண்ணிலிருந்து ஆதம் படைக்கப்பட்டார். அதுக்கு பிறகு பார்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள்லாம் இப்போ நம்மை போல தான் குழந்தையாக பிறந்தாங்க. அப்புறம் பார்த்தா இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா படைப்பை நிறுத்திடலை, தொடர்ந்து படைத்து கொண்டே இருக்கிறான். படைக்க 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 இந்த உலகம் முழுக்க மனிதர்கள் விசாலமான இந்த பூமியில் விசாலமாக பரவி கிடக்குறாங்க. இவ்வளோ மனிதர்களை பார்க்குறோம். இப்போமா உனக்கு அல்லான்னு ஒருத்தன் இல்லைன்னு நினைக்கிற? எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்ப நீ. இவ்வளோ மனிதர்களை படைத்து கொண்டே இருக்கிறான். குழந்தை பிறக்குது, வளருது, விளையாடுது. அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு பருவங்கள் மாறுது, அது பருவயது அடையுது, அப்புறம் ஒரு வாலிபனாக மாறுறது மட்டும் இல்லை, அடுத்து பெரியவங்களா இப்படி போய் கடைசியில் வயசாகுது. மனிதன் இறக்குறான், பிறக்கிறான், இறக்குறான், பிறக்கிறான், இறக்குறான், பிறந்து கொண்டே இருக்கிறான், இறந்து கொண்டே இருக்கிறான். இவ்வளோ நடந்துக்கிட்டே இருக்குது. அல்லான்னு ஒருவன் படைக்காமல் இதெல்லாம் நடக்க முடியுமா? அப்போது இந்த மனிதர்கள் இவ்வளவு பூமியில் பரவி இருக்கிறது ஒரு பெரிய அத்தாட்சி அல்லாஹ் படைச்சிருக்கிறதுக்கு. இது அல்லாஹ் சூரா ரூம் 30வது சூராவுடைய 20வது ஆயா அங்கே சொல்கிறான். 5வது ஆயா, ஹலக்கல் இன்சான மின் ஸல்ஸாலின் கல் ஃபஹார். சூரா அர் ரஹ்மான் 55வது சூராவுடைய 14வது ஆயத்தில் சுட்ட மண் பாண்டங்கள் பானைகளை போல் தட்டினால் ஓசை வரக்கூடிய களிமண்ணிலிருந்து அவன் மனிதனை படைத்தான். அடுத்த ஆயா, அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷை. இப்போ மனிதனை மட்டும் அல்லாஹ் சொல்லலை. இந்த 6வது ஆயத்தில் சூரா அஸ்-ஸுமர் 39வது சூராவுடைய 62வது ஆயா அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் எல்லா பொருட்களையும் படைத்தவன். மனிதன் மட்டுமல்ல, ஜின்களையும் அவன் தான் படைத்தான், மலக்குகளை அவன் தான் படைத்தான், வானங்களை அவன் தான் படைத்தான், பூமிகளை அவன் தான் படைத்தான், மரங்களை, மனிதர்களை, மீன்களை, கடல்களை, எல்லாவற்றையும், காற்றை, நீரை, நெருப்பை, எதுவோ நாம் செய்யக்கூடிய செயல்கள், நம்ம பார்க்குற காட்சிகள், நம்முடைய சுவாசம் எல்லாமே அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்தான். அடுத்து 7வது ஆயா, வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன். சூரா அஸ்-சாஃபாத் 37வது சூராவுடைய 96வது ஆயா அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தான் உங்களையும் படைத்தான், நீங்கள் செய்கின்ற, நீங்கள் உருவாக்குகின்ற பொருட்களையும் உங்கள் செயல்களையும் அவன் தான் படைத்தான். அப்போது இன்னைக்கு உலக விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, சயின்ஸ் என்னென்னவோ அதிசயங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இது எல்லாம் அல்லாஹ் தான் நிகழ்த்துறான். இது எல்லாத்தையும் உருவாக்கியவன் அல்லாஹ் தான். ஏன்? உங்களையும் இல்லை, நீங்கள் செய்கிற செயல்களையும் அவன் தான் படைத்தேன்னு அல்லாஹ் சொல்கிறான், தான் தான் படைத்ததான் சொல்கிறான். அப்போ இந்த செயல்களை அல்லாஹ் படைக்கிறான்னா, அப்போது விஞ்ஞானத்தில் இன்றைக்கி ஒரு ஃப்ளைட்டு பறக்குது, ஒரு சேட்டலைட் ஒன்று மிதந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இதெல்லாம் யார்? அல்லாஹ் தான் படைச்சிருக்கான். இது அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு அவனை நாட்டத்தால் அவன் கொடுத்த அறிவால் திறமையால் படைக்கப்பட்டிருக்குது. ஆகவே இதனுடைய மூல காரணம் நன்றிக்குரியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இது மட்டும் இல்லை, எவ்வளோ விஷயங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்துக்கும் காரணமாக இருப்பவன். அவனுடைய ஆற்றல் இல்லாமல் எதுவும் நடக்காது. 8வது ஆயா, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். சூரா தாரியாத் 51வது சூரா 56வது ஆயா. ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ஒரு அழகான விஷயத்தை இந்த ஆயாத்துகளை வரிசைப்படுத்தும் போது இங்கே ஒன்று சொல்லியிருக்காங்க, உணர்த்துறாங்க. இந்த ஆயத், நான் ஜின்களையும் மனிதர்களும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் இந்த ஆயத்தை இங்கே கொண்டு வந்ததில் ஒரு நுட்பம் இருக்குது.
ஏன்னா இதற்கு முன்னாடி எல்லாம் படைப்புகளை பற்றி படைப்பது எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைத்தவன் சொல்லிட்டு கடைசியில் இந்த ஆயத்தில் ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைத்த அல்லாஹ் என்ன சொல்கிறதா வருது, என்னை வணங்குவதற்காகன்னு. அப்போது அல்லாஹ் படைத்தது இந்த ஜின்களை மனிதர்களையும் தன்னை வணங்க படைத்திருக்காங்கிறது இங்கே உணர்த்துறாங்க ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா. அதான் உலமாக்கள் எப்படி கல்வியை புரிய வைக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் தான் நம்மை படைத்தான்ங்கிறது நம்ம நினைக்கும் போது அல்லாஹ்வைத்தான் நாம் வணங்க வேண்டும். ஏன்னா அவன் நம்ம படைத்தது, நம்மை படைத்தது அவனை வணங்கத்தான், ஜின்களையும் அவனை வணங்கத்தான் படைச்சிருக்கிறான். இபாதத்துக்காக தான், தௌஹீதுக்காகத்தான், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி நம்முடைய எல்லா எண்ணங்களும் செயல்களும் வார்த்தைகளும் எல்லாம் அவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், அவனை ஒருமைப்படுத்த வேண்டும், அதுக்காகத்தான் அப்படிங்கிறத இந்த 8 ஆயத்துக்களை கொண்டு ஆதாரங்கள் மூலமாக சம்இ ஆதாரங்கள், குர்ஆனுடைய சுன்னாவுடைய ஆதாரங்கள். இங்கே குர்ஆன் சுன்னாவுடைய ஹதீஸ்களை இங்கே ஷேக் உசைமீன் கொடுக்காவிட்டாலும் சுன்னாவுடைய ஆதாரங்கள் எல்லாமே இந்த குர்ஆனுடைய ஆதாரத்தை விளக்கக்கூடியது. ஆகவே அதுவும் தான் சம்இ. அப்போ இந்த சம்இ ஆதாரங்கள் மூலமாக அல்லாஹ் தான் நம்மை படைத்தவன் அப்படிங்கிறதுக்கு வலுவான அழுத்தந்திருத்தமான கருத்தை தெளிவுபடுத்துகிறாங்க ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லாஹி தஆலா.